நம்மளோட சாதாரணமான டெய்லி ஹாபிட்ஸ் நம்மளோட பிரெயினை டேமேஜ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்படி நம்மளுடைய பிரெயின் தொடர்ந்து டேமேஜ் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய மென்டாலிசன் அண்ட் ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பிரெயினை டேமேஜ் பண்ணக்கூடிய 7 ஹேபிட்ஸ் என்ன அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமாக நம்மளோட பிரெயினை டேமேஜ் ஆகாமல் நம்மளால் சேஃபாக பண்ணிக்க முடியும். நம்ம பாடியில் பிரெயின் எவ்வளோ இம்பார்ட்டண்டான பார்ட்டு அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதில் நம்ம ரிஸ்க் எடுக்க வேணாம். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுசாக பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஹேபிட், காலை உணவை தவிர்க்காதீர்கள். இன்றைக்கி சுச்சுவேஷனில் நிறைய பேர் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதே இல்லை. என்னென்னமோ காரணம் சொல்லி காலையில் சாப்பிடாமே இருந்துடுறாங்க. காலையில் லேட்டாக எழுந்திருக்கிறது இதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கிறது. ஸ்கூல் காலேஜ் போகிறவங்க, ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து ஆஃபீஸ்க்கு ஒர்க்குக்கு போகிறவங்க பெரியவங்க வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடாம அவசரமாக கிளம்பிக்கிட்டு இருக்காங்க. இதனால நமக்கு கிடைக்க வேண்டிய எனர்ஜி அண்ட் பவர் போதுமான அளவு கிடைக்கிறதே இல்லை. இதனால நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வரும். ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தில் நமக்கு நிறைய பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. ஸோ இனிமேல் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக உங்கள் வேலைகளை எல்லாம் முடிச்சுட்டு ஸ்கூல் காலேஜ் வேலைக்கு போகிறவங்க எல்லாம் காலை உணவை கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு போங்க. செகண்ட் ஹேபிட், உடற்பயிற்சிகளை தவிர்க்காதீர்கள். நம்மள நிறைய பேர் எக்ஸசைஸ் பண்ணுறதோ ஓடி ஆடி விளையாடுறதோ இல்லை. அவ்வளோ ஏன் ரிலாக்ஸாக இருக்கணும்னு கொஞ்சம் நேரம் கூட சும்மா நடக்கிறது கூட இல்லை. பக்கத்தில் இருக்கிற கடைக்கு போகணும்னா கூட நடந்து போகாமல் பைக்கை எடுத்துக்கிட்டு தான் போகிறோம். இப்படி நம்ம பாடிக்கு அதிகமான வேலை கொடுக்காமல் இருந்தோன்னா நமக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஸ்விம்மிங், ஜம்பிங், ரன்னிங் அப்படி ஏதாவது ஃபிசிக்கல் ஆக்டிவாக நம்ம தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா நமக்கு உடம்பு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு தினமும் ஜிம் போய் ஒர்க் அவுட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வீட்டிலே தினமும் எக்ஸசைஸ் பண்ணலாம். ஏதாவது பிடிச்ச அவுட்டோர் கேம் விளையாடலாம். அதுதான் நம்மளோட பாடி மூவிங்க்கு நேச்சுரலாகவே ஹெல்ப் பண்ணும். இப்படி நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்மளுடைய பிரெயினுக்கு போகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நம்ம பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு சரியாக இருக்கும். தேர்ட் ஹேபிட், அதிகமாக செல்ஃபோன்களை பயன்படுத்தாதீர்கள். இன்றைக்கி நிலைமைக்கு நம்மளோட அதிக நேரத்தை செல்ஃபோன் அண்ட் கம்ப்யூட்டரில் தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளுடைய ஸ்க்ரீன் டைம் தினமும் அதிகமாகிட்டே போகுது. சோசியல் மீடியா யூஸ் பண்ணுறது, வீடியோ கேம் விளையாடுறது அப்படின்னு நிறைய வழிகளில் நம்ம ஃபோனுக்குள்ளே மூழ்கி போயிருக்கோம். முன்னாடி எல்லாம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து விளையாடுவோம். இப்போ எல்லாம் அதுக்கு வேலையே இல்லை. செல்ஃபோன் இருந்தால் போதும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு வந்துட்டோம். யூஸ் பண்ணுறது நமக்கு ஜாலியாக இருந்தாலும் கூட அது நமக்கு நல்லது இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. நம்மளோட தேவைக்கு மட்டும்தான் அதை யூஸ் பண்ணணுமே தவிர நம்மளோடைய எல்லா நேரத்தையும் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணணுமே அப்படின்னா அது நம்ம உண்மையான கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களில் இருந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணும். அதோட நம்மளுடைய ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணும். தினமும் ரொம்ப நேரம் செல்ஃபோன் யூஸ் பண்ணும்போது நமக்கு கண் வலிக்கும், தலையும் வலிக்கும். இதை நீங்கள் ஃபீல் பண்ணி இருக்கீங்கன்னா நீங்கள் அதிக நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். முடிஞ்ச அளவுக்கு அதை குறைச்சி யூஸ் பண்ண முயற்சி பண்ணுங்கள். அதுதான் நமக்கு நல்லது. ஃபோர்த் ஹேபிட், சமூகத்தை விட்டு தனித்து இருக்காதீர்கள். ஒரு சிலர் எப்போவுமே சோசியல் ஈவெண்ட்ஸ் அவாய்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏதாவது முக்கியமான ஃபங்க்ஷன், ஈவெண்ட்ஸ் அப்படி கூட எதுலேயுமே கலந்துக்க மாட்டாங்க. அவங்க எல்லாரையும் விட்டு தூரமாக விலக்கி இருக்கணும்னு நினைப்பாங்க. இதை நம்ம தொடர்ந்து செய்யும்போது நம்மளுடைய மென்டல் ஹெல்த் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நம்மளை அறியாமலே நம்ம டிப்ரெஷன் அண்டு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே போக ஆரம்பிச்சிடுவோம். எல்லா மனிதர்கிட்ட இருந்து ரொம்ப விலகியே இருப்போம். நம்ம சக மனிதர்களோடு இணைந்து இருக்கும்போது மட்டும்தான் ரொம்பவே சந்தோஷமாக ஃபீல் பண்ணிட்டு இருப்போம். சுற்றி எல்லோரும் இருந்தும் எல்லார்கிட்டேயும் இருந்து நம்ம விலகிறதா அது நமக்கு நெகட்டிவ் ஃபீலிங்ஸை தான் கிரெடிட் பண்ணும். அது நம்ம லைஃப்பை பிளாக்காக மாற்றிக்கிட்டே இருக்கும். ஃபிஃப்த் ஹேபிட், அதிக சத்தத்துடன் ஹெட்ஃபோன் பயன்படுத்தாதீங்க. சாங் கேட்குறது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். மியூசிக் நம்மளை ரிலாக்ஸ் அண்ட் ஹாப்பியாக வச்சுருக்கோம். ரொம்பவே ஹெல்ப் பண்ணும்.
ஆனால் நிறைய பேர் ரொம்ப லவுட் சவுண்டில் ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணுவாங்க. இப்படி தொடர்ந்து நம்ம அதிக சத்தத்தோட ஹெட்ஃபோன் யூஸ் பண்ணிக்கிட்டு மியூசிக் கேட்கும்போது அது நம்ம பிரெயினை டேமேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால நம்மளுடைய ஹியரிங் சென்ஸ்லையும் நிறைய பிரச்சனைகள் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணிடுங்க. 6 ஹேபிட். இருட்டில் அதிகமான நேரத்தை செலவிடாதீர்கள். தூங்குகிற நேரம் போக மற்ற நேரம் டார்க் பிளேஸில் அதிக டைமை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஒரு சிலர் எப்போவுமே டார்க் பிளேஸில் தான் இருக்கணும்னு நினைப்பாங்க. பெரும்பாலும் மற்றவங்க கூட மிங்கிள் ஆகாமல் தனி ரூமில் டார்க் பிளேஸில் தான் இருப்பாங்க. இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம பிரெயினை டேமேஜ் பண்ண ஆரம்பிக்கும். இது மூலமாக நமக்கு நிறைய நெகட்டிவ் இம்பேக்ட்ஸ் வரும். பாசிட்டிவ் தாட்ஸ் அண்ட் திங்கிங் நமக்கு வராது. அது நம்மளோட செயல்கள்லையும் வெளிப்படும். நம்ம எல்லோருக்குமே நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய லைட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறிப்பாக சொல்லணும்னா சன்லைட் நம்மளுடைய பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அது நமக்கு ஃப்ரெஷ்னஸ் அண்ட் எனர்ஜியும் கொடுக்குது. நம்மளை ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்கிறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு டார்க் பிளேஸில் அதிக நேரம் இருக்கிறத அவாய்ட் பண்ணிடுங்க. 7th ஹேபிட். தூக்கம் இல்லாமல் இருக்காதீர்கள். ஒரு சிலர் சரியாகவே தூங்க மாட்டாங்க. இன்னும் சிலர் தூங்கணும்னா எந்திரிக்கவே மாட்டாங்க. 2 பிரச்சனையும் தாங்க. நம்ம போதுமான நேரம் தினமும் சரியாக தூங்கி காலையில் சரியான நேரத்துக்கு எந்திரிக்க கற்றுக்கணும். தினமும் 8 மணி நேரம் தூங்குறது சரியாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. நம்மள நிறைய பேர் சரியாக தூங்காததால் தான் நம்மளுடைய பாடி அண்ட் மென்டல் ஹெல்த் அடிக்கடி நிறைய பிரச்சனைகள் வருது. மென்டல் ஹெல்த்தில் ஏற்படும் பிரச்சனைகள் பிரெயின் ஃபங்க்ஷனுக்கு சரியாக இல்லாதது, மெமரி பவரை குறைக்கிறது, அதாவது எதுவுமே சரியான நினைவில் இல்லாமல் இருக்கிறது. இன்னும் நிறைய பிரச்சனைகள் நம்ம சரியாக தூங்காதது தான் காரணம். ஸோ இனிமேலாவது சரியான நேரத்துக்கு தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி அதிக நேரமும் தூங்காதீங்க. இப்போ நாம் பார்த்த 7 விஷயங்களும் நம்மளுடைய பிரெயினை டேமேஜ் பண்ணி நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அதுபோக உடல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை உருவாக்குது. அப்படி நீங்கள் இந்த பழக்கங்கள் எல்லாம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள நிறைய பாசிட்டிவ் சேஞ்சஸ் ஏற்படும். ஓகே, இந்த மாதிரியான அடுத்தடுத்த வீடியோக்களை நம்ம சேனலில் நீங்கள் கண்டினியூவாக பார்க்கலாம். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்புறம் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.